தமிழகத்தில் கடைசி துளி போதைப் பொருள் இருக்கும் வரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போராடும் என டாக்டர் சரவணன் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் அணுசக்தி விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 94வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அரவிந்த் சார்லஸ் ஆகியோர் தயாரித்த புகை நமக்கு பகை எனும் விழிப்புணர்வு பாடலை அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ப சரவணன் வெளியிட்டார். விழாவில் டாக்டர் சரவணன் பேசுகையில், புகையிலை பழக்கம் மாணவர் இளைஞர்கள் சமுதாயத்தை சீரழித்து வருகிறது என கூறினார். மேலும் நடிகர் ரஜினி உள்ளிட்ட பிரபலங்கள் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டதால் போதைப் பொருளை பயன்படுத்த வேண்டாம் என பேசுகிறார்கள் என்றும், போதைப் பொருள் முற்றிலுமாக அழிக்க நாம் செயலாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கடைசி துளி போதைப் பொருள் இருக்கும் வரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போராடும் எனவும் தெரிவித்தார். இன்று அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த 94வது அந்த பிறந்தநாள் விழாவில் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய மக்கள் இயக்கம், சாமானிய மக்களுக்கான இயக்கம், புரட்சி தலைவர் என்ற மனிதர். இப்போ இங்கெல்லாம் பண்ண முனிச்சல சரவணன் இருக்கிறாருன்னா அவர் இருக்கிற தெருவில் பூரா சாராய கடை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் இன்று நான் பார்த்து வியக்கிற மனிதர்கள் ஒருத்தராக இருப்பார். ஆமாம், எந்தவித அந்த பழக்கங்கள் இல்லாமல் அவராக வந்து போய் மக்களை நாடி அவங்களுக்கு நலத்திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தியிருக்கிறார். இங்கே அண்ணன் இங்கே இருக்காங்க, எங்களுடைய கவுன்சிலர் சுப்பண்ணன், எங்கள் கட்சியிலே சீனியரான ஒருத்தர். அவரோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒழுக்கமான அந்த அந்த வாழ்வியல் முறை. இங்கே அண்ணன் செல்லியன்னு ஒருத்தர் நம்ம வச்சுருக்கிறோம் நாங்கள். ஆமாம், நம்ம அவரை தாண்டி எதையுமே தப்பே செய்ய முடியாது. ஆமாம், எந்த நேரம் அதை தோண்டி துருவிக்கிட்டு இருப்பாரு. அங்கே அண்ணன் ராமசூப் இருக்கிறாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து வெளியிருந்து பார்க்கல, சாதாரண சராசரியான மக்கள் வந்து அரசியல் கட்சியை மட்டும் பார்ப்பீங்க. அதை தாண்டி புரட்சி தலைவர்ன்ற ஒரு கேரக்டர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட லட்ச மக்களோட மனதில் வந்து நல்ல விஷயங்கள் விதைத்திருக்கு. ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா, நான் ஒழுக்கம் சார்ந்த பாடல் தான் அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி விஷயம் மக்கள் நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். குடிமகனே குடின்னு இருக்கும், ஒரு கவலையில் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இருக்காது, குடிக்காதீங்க பாடியிருப்பார். அந்த மாதிரி இந்த கட்சியில் நடக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக உங்களோட சேர்ந்து இந்த கலாம் ஐயாவோட பிறந்தநாளுக்கு பயணிப்போம். இந்த மாணவ சமுதாயத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், கடைசி துளி போதை மருந்து ஒழிக்கிற வரைக்கும் நிச்சயமாக எனக்கு போராட்டம் தொடரும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம்.